இந்த சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை பப்ளிக்கா ரிவ்யூ பண்ணிட்டு வரும். அதாவது என்னென்ன ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்றேன், அதுல இருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, எதனால அந்த ஃபண்டை சூஸ் பண்ணேன், கடந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையுமே டீடைலா ஷேர் பண்ணிட்டு வரும். இன்ஃபேக்ட் 3-4 வருஷமாவே இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் போர்ட்ஃபோலியோ லெவல்ல என்னதான் மாற்றம் நடக்கும், என்னதான் ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் வரும்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸை நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான லிங்கை மேலேயோ இல்ல கீழேயோ கொடுக்குறேன். இல்ல இப்பதான் தடவை இந்த வீடியோவை பாக்குறீங்கனாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 5-6 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா என்னதான் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோட ஆனுவல் ரிவ்யூ மட்டும் தான். இந்த வீடியோல ஏதாவது ஒரு ஃபண்ட் நல்ல ஃபண்ட் மோசமான ஃபண்ட்னு சொல்றேன்னா அது என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தவிர இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களோட ரிசர்ச்சை ப்ராப்பரா பண்ணிட்டு உங்களுக்கு ஏத்த ஃபண்டை நீங்க தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை ரெக்கமெண்டேஷனாவோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ எடுத்துக்காதீங்க. இங்க என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மட்டும் தான் கவர் பண்றமே தவிர இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோ இல்ல ஃபாரின் ஈக்விட்டி இதர அசெட் கேட்டகரியில் நான் இன்வெஸ்ட் பண்ற எதையுமே கவர் பண்ணல. அதனால இதை தவிர்த்து இதர அசெட் கேட்டகரி டைவர்சிஃபிகேஷனும் என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்குன்றத மைண்ட்ஃபுல்லா இருந்துக்கும். சோ இப்போ ஸ்ட்ரைட்டா என்னோட போர்ட்ஃபோலியோல இருந்தே ஆரம்பிப்போம். இந்தியாவில் நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிரைமரியா ஜீரோதா அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது காயின் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம், கைட் மூலமா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போறது என்னோட காயின்ல இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ மட்டும். சோ இந்த பாயிண்ட் இன் டைம்ல மொத்தமா 14 டிஃபரெண்ட் ஃபண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். இதுல எல்லா ஃபண்ட்ஸுக்கும் ஆக்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன். செலக்டிவா சில பர்டிகுலர் ஃபண்ட்ஸுக்கு மட்டும் தான் ரெகுலரா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பேன். பெரும்பாலான ஃபண்ட்ஸ் ஆரம்ப காலத்துல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறமா நிறுத்திருப்பேன். இங்க இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டட் அமௌண்ட் படி ஆர்டர் பண்ணிரும். அதாவது குறைவான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட ஃபண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அதிக அமௌண்ட்டுக்கு ஒண்ணா மூவ் பண்ணிட்டே போறோம். இப்போ இதுல முதல் இடத்துல இருக்குது UTI டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபண்ட். இது ஒரு செக்டாரல் இல்ல திமேட்டிக் ஃபண்ட் கேட்டகரியில வரக்கூடிய ஃபண்ட். அதாவது இதோட பேர்லயே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் சொல்லிருப்பாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் தீம் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸும் அந்த துறை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய இதர நிறுவனங்களையும் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ இதோட ஹோல்டிங்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தாலும் உள்ள மஹிந்திரா, மாருதி, ஐச்சர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் காப்னு சொல்லிட்டு எதெல்லாம் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த கம்பெனிஸ் தான் பெரும்பாலும் ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டை நான் சூஸ் பண்ண பீரியட் 2017க்கு அப்புறம் ஆட்டோமொபைல் செக்டார் தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தது. அதாவது அதோட வேல்யூவேஷனும் அட்ராக்டிவா மாறிட்டு வந்தது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஆட்டோமொபைல் செக்டாரே ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ண பீரியட்னே சொல்லலாம். நிறைய கம்பெனிஸோட சேல்ஸ் growthம் கீழே விழுந்துட்டே இருந்தது. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது ரிகவர் ஆகும்ன்ற எண்ணத்துல அந்த பாயிண்ட்ல இந்த ஃபண்ட்ல புதுசா என்ட்ரி எடுத்திருந்தேன். அதுவும் அது தொடர்ந்து விழ தொடர்ந்து இன்வெஸ்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஆட்டோமொபைல் மாதிரியான செக்டார் சைக்கிளிக்கலா தான் ஆப்ரேட் ஆகும். அதாவது ஒரு பீரியடுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும், அடுத்து கொஞ்சம் பீரியடுக்கு விழுந்துட்டு இருக்கும், மறுபடியும் அதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சைக்கிள்ல டவுன் ட்ரெண்ட்ல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, அதுவும் பர்டிகுலரா திமேட்டிக் இல்ல செக்டாரல் ஃபண்ட்ஸ் எடுக்கிறோம்னா கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்ல உள்ள போனோம்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட சேர்த்து லாபத்தையும் எப்பயோ வித்ட்ரா பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது எல்லாமே லாபத்துக்கு மேல இருந்த இதர லாபம் தான் சொல்லணும். அந்த லாபமும் வளர்ந்து இன்னும் அதிகமான லாபம் கொடுத்திருக்கு. இந்த ஃபண்ட்ல கடந்த 3-4 வருஷமா எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்றது கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஓல்டு ஃபண்டா இருந்து அப்படியே என்னோட போர்ட்ஃபோலியோ இருந்துட்டு இருக்கு. மிஞ்சி இருக்க இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் XIRR கிட்டத்தட்ட 24% மேல இருக்கு. சோ ஓவராலா ரிட்டர்ன் கணக்கு பண்ணோம்னா 30% மேலான XIRR கொடுத்திருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஃபண்டை ஒரு மல்டி பேக்கர் மியூச்சுவல் ஃபண்ட்னே சொல்லலாம். என்னோட போர்ட்ஃபோலியோல ரொம்ப சொற்பமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதிக லாபம் கொடுத்த ஃபண்டுகள்ல இது ஒரு முக்கியமான ஃபண்ட்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்ட்னு சொல்லணும்னா ஆக்சிஸ்ல இருந்து வரக்கூடிய ELSS ஃபண்ட். இந்த ஃபண்டும் நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்ச புதுசுல, அதாவது 2017 பீரியட்ல டாக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக ATCல கணக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு ELSSல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா 3 வருஷம் லாக் இனோட வரும். அதாவது 2017ல நான் இன்வெஸ்ட் பண்றத 2020க்கு மேல தான் என்னால வித்ட்ராவே பண்ண முடியும். லாக் இன் பீரியடோட வரக்கூடிய ஒரு பர்టిక్యులர் ஃபண்ட். இப்போ இந்தியால டாக்ஸ் ரூல் சேஞ்சஸ்னால இந்த ELSS இனிமே அட்ராக்டிவா இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா நியூ ரெஜிம்ல ATCக்கு இடமே கிடையாது. பெரும்பாலான கேசஸ்ல நியூ ரெஜிம் தான் நம்மளுக்கு அட்ராக்டிவா இருக்க மாதிரி மாறிடுச்சு. அதனால இந்த ஃபண்ட்ல ரீசன்ட் டைம்ஸ்ல எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட்ல எந்த யூனிட்ஸ்க்கெல்லாம் லாக் இன் முடிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் வித்ட்ராவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வித்ட்ராவல் பண்றதுக்கு சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளானை செட்டும் பண்ணிருக்கேன். அதாவது யூசுவலா SIP கேள்விப்பட்டிருப்போம். மாசம் மாசம் நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றதை SIPன்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபண்ட்ல இருந்து இதர ஃபண்ட்ஸ்க்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா அதை STPன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகுலரா எந்த ஃப்ரீக்வென்சிக்கு வேணுமோ செட் பண்ணிக்கலாம். சோ ஒவ்வொரு மாசமும் எந்தெந்த யூனிட்ஸ் ரிலீஸ் ஆகுதோ இந்த ஃபண்ட்ல இருந்து இதர ஃபண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி STPயும் செட் பண்ணி விட்டேன். சோ இதுல மிஞ்சிருக்க யூனிட்ஸை வச்சு கணக்கு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 16% மேலான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த ELSS ஃபண்ட் பெரும்பாலும் லார்ஜ் கேப் ஹோல்டிங் தான் வச்சிருக்கும். இந்த லார்ஜ் கேப் ஹோல்டிங்ஸ்க்கு 16க்கு மேல கொடுக்கிறதுன்றது ஒரு நல்ல ரிட்டர்ன் பர்சன்டேஜ்னே சொல்லலாம். இப்போ அடுத்தடுத்த ஃபண்ட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ELSS ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர மாதிரி போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஃபண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷனை முதல்ல தெரிஞ்சுக்கும். இதுக்கு போன வருஷத்துல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னெல்லாம் ரியலைஸ்ட் ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கிறோம். இதுல முதல் இடத்துல NASDAQ 100 ஃபண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ண என்ட்ரி இங்க பார்க்க முடியும். அதாவது எவ்வளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், நான் வெளியில எடுக்கும்போது என்ன அமௌண்டா இருந்தது, எனக்கு எவ்வளவு லாபம் வந்ததுன்றதை இங்க இண்டிகேட் பண்றாங்க. எல்லா ஃபண்டுக்கும் போட்டுருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11 ஃபண்ட்ல இருந்து
பார்ஷியலாவோ இல்ல ஃபுல்லாவோ எக்ஸிட் பண்ணிருக்கேன். ஆனால் இது எல்லாமே லாபகரமான எக்ஸிட்டாக தான் இருந்திருக்கு. நம்ம பார்த்த ELSS ஃபண்ட்ல இருந்தும் வெளியில வந்த டேட்டாவே இங்க நம்மளால பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 74% அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அடுத்து ஒரு மிட் கேப் ஃபண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ணிருப்பேன். போன வருஷம் அப்ராக்சிமேட்லி இதே டைம் பீரியட்ல மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூடா இருந்தது. அதாவது இன்ஃபேக்ட் நீங்க எந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் எடுத்து பார்த்தாலும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது எந்த பெரிய ரிட்டர்ன்ஸும் வந்திருக்காது. இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் சைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் அந்த பாயிண்டே பிரேக் பண்ணாம தான் நிறைய ஃபண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஓவர் வேல்யூடா இருக்கும்போது அதுல புதுசா கான்ட்ரிபியூட் பண்ணாமலும் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட லாபத்தை பிரிசர்வ் பண்றதும் ரொம்பவே முக்கியம். சோ இந்த ஃபண்ட்ல இருந்து எக்ஸிட் பண்ணி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட்ஸ்ல வரக்கூடிய ரிட்டர்னை விட இதர ஆப்பர்ச்சுனிட்டில நல்ல ரிட்டர்னே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அது என்னென்ன ஃபண்ட்ஸ்ன்றதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கவர் பண்ணுவோம். இங்க கவனிச்சோம்னா எதெல்லாம் ஃபாரின் ஈக்விட்டி பேஸ்டா இருந்ததோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்துல இருந்துமே எக்ஸிட் பண்ணிருப்பேன். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருக்க கண்ட்ரில என்னால ஃபாரின் ஈக்விட்டியை டைரக்டாவே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இங்க டாக்ஸேஷனும் பெருசா எதுவும் கிடையாது. அது அட்ராக்டிவா இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை செல் பண்ணிட்டு இங்கேயே டைரக்டா இன்வெஸ்டும் பண்ண ஆரம்பிச்சு. இதை தவிர்த்து இன்னும் சில ஃபண்ட்ஸ்ல இருந்தும் எக்ஸிட் பண்ணிருப்பேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபண்ட்ஸை செல் பண்ணி லாபத்தை எடுக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது சார்ஜ் பிடிப்பாங்களான்ற கேள்வி புது இன்வெஸ்டர்ஸ்க்கு காமனா இருக்கும். ஜெனரலா ஒரு ஃபண்டை செல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த சார்ஜஸும் பிடிக்கப்பட்டிருக்காது. இங்க என்ன அமௌண்ட் பாக்குறீங்களோ இதே அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மோஸ்ட் கேசஸ்ல கிரெடிட் ஆயிடும். அன்லெஸ் நீங்க எக்ஸிட் லோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் தி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ஒரு ஃபண்டை வாங்கி உடனே விக்கிறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் பிடிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எர்லியா நீங்க எக்ஸிட் பண்ணீங்கன்னா மட்டும் அந்த சார்ஜஸ் உங்ககிட்ட பிடிக்கப்பட்டிருக்கும். இப்போ இங்க பார்க்கக்கூடிய லாபத்தை தான் கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸும் நம்ம வச்சிருக்க ஃபண்ட் கேட்டகரியை பொறுத்தும் எவ்வளவு நாள் நம்ம ஹோல்ட் பண்றோம்ன்றத பொறுத்தும் டாக்ஸ் செய்யப்படும். அதுக்கான டாக்ஸையும் டைரக்டா இந்த பாயிண்ட்ல பிடிக்க மாட்டாங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நம்மளா கணக்கு காட்டி நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஜெனரலா புது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்ன, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒரு விஷயம் பார்ப்பாங்கல்ல. 1% இல்ல 0.5% எல்லா ஃபண்டுக்கும் ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் இருந்திருக்கும். இந்த சார்ஜஸை புடிச்சிட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு யோசிப்பாங்க. அப்படி நம்மளுக்கு நடக்காது. யூஸ்வலா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒவ்வொரு நாளுமே NAV-ல அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபண்டில் ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன் பார்க்குறீங்கன்னா இதுல ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கழிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை தனியாக நம்ம விற்கும் போதோ வித்ட்ரா பண்ணும் போதோ எதுவும் பிடிக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட பிடிக்கப்படக்கூடிய ஒரே சார்ஜ்னு சொன்னா எக்ஸிட் லோடா மட்டும் தான் இருக்கும். அதை பத்தியும் பெருசா வரி பண்ண வேண்டாம். ஏன்னா மோஸ்ட் கேசஸ்ல ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதே லாங் டர்முக்கு தான். அதுவும் நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா பெரும்பாலான ஃபண்ட்ஸ்ல எக்ஸிட் லோடுன்னு எதுவுமே இருக்காது. இங்க பார்க்கக்கூடிய ஃபண்ட்ஸ்ல 2 ஃபண்டை தவிர மீதி இருக்க எல்லா ஃபண்டையுமே கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இங்க இருக்க ELSS ஃபண்டுக்கும் ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டுக்கும் மட்டும் STP செட் பண்ணிருக்கேன். அதாவது மாசம் ஒரு பர்டிகுலர் தொகை அந்த ஃபண்ட்ல இருந்து வித்ட்ரா செய்யப்பட்டு இதர ஃபண்ட்ஸ்க்கு இன்வெஸ்ட் செய்யப்படும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், SIP இதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா பிகினரா இருக்கீங்க, இல்ல ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இத பத்தி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு யோசிச்சீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி A to Z தெரிஞ்சுக்கிறது, அதாவது அதுல என்னென்ன கேட்டகரி இருக்கு, எதை எப்போ ப்ரிஃபர் பண்ணலாம், யாருக்கு எது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டென்ஸ் பண்ணி ஒரு செப்பரேட் கோர்ஸாவே போட்டிருக்கேன். இதை உங்களால www.financeboost.in வெப்சைட்ல பார்க்க முடியும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இங்க தெரியுற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 20% இருக்க டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். இப்போ மறுபடியும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு வந்தோம்னா அடுத்த குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஜெனரலா பெரும்பாலான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸும் மிட் கேப் ஃபண்ட்ஸும் ஹோல்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஏன் போர்ட்ஃபோலியோ நோட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் இருக்கும். அதுவும் ரொம்ப குறைவான அலோகேஷன் தான். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப்பும் சரி இல்ல மிட் கேப்பும் சரி கரெக்டான வேல்யூவேஷன்ல வாங்கணும்னா நம்மளால நல்ல லாபம் பார்க்க முடியும். தப்பான பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இதை நிறைய இன்வெஸ்டர்ஸால ரிலேட்டே பண்ண முடியும். போன வருஷத்துல இருந்து யாரெல்லாம் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாங்களோ இந்த பாயிண்ட்ல நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுத்ததோ அதை கூட ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்லயும் எப்போ வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததோ அந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா பெருசா எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க மாட்டேன். நடுவுல பீக்ல போகும்போது கொஞ்சம் வித்ட்ராவும் பண்ணிருக்கேன். கடந்த ஒரு வருஷமா ஸ்மால் கேப் எங்கேயுமே மூவ் பண்ணாதனாலையும் என்னோட போர்ட்ஃபோலியோல ஸ்மால் கேப் அலோகேஷன் ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலையும் எந்த ஃபண்ட் எல்லாம் நான் எக்ஸிட் பண்றேனோ அந்த சின்ன அமௌண்ட்டை மட்டும் இதுக்கு கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த பாயிண்ட்லயுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாலாம் கிடையாது. ஆனால் ஒரு வருஷத்துக்கான டைம் கரெக்ஷன் நடந்தனாலையும் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் காரணத்தினாலையும் கொஞ்சமான கான்ட்ரிபியூஷனை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்மால் கேப்ல நல்ல கரெக்ஷன் வந்ததுன்னா பல்க் பை பண்றதுக்கும் பிளான் பண்ணுவேன். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே பெருசா எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்கலனாலும் இதோட XAR 20க்கும் மேல இருக்கு. நல்ல ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். அடுத்து இன்வெஸ்டட் வேல்யூ படி பார்த்தோம்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு. இந்த ஃபண்ட்லயும் புதுசா எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்றது கிடையாது. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுல STP-யும் செட் பண்ணிருக்கேன். சோ கொஞ்சமா இதுல இருந்து வித்ட்ரா பண்ணி மேல பார்த்த ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு கொஞ்சமா ரீடைரக்டும் பண்ணிட்டு வந்து இது வரைக்கும் இதுல வித்ட்ரா பண்ணது மட்டும் 100%க்கும் மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. மீதம் இருக்கிறது 9% XAR-ல. இதுக்கு அடுத்த இடத்துல பந்தன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட். இதுவுமே செக்டாரல் திமேட்டிக் ஃபண்ட். பர்டிகுலரா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதோட ஹோல்டிங்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தாலே அதை நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபண்ட்ல கடந்த 1.5
வருஷமா தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். அதுவும் பர்டிகுலரா பேங்கிங் செக்டாரும் ஃபினான்ஷியல்ஸும் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் 2024 பீரியட் எடுத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். பேங்கிங்கும் ஃபினான்ஷியல்ஸும் மட்டும் ரொம்பவே அண்டர் வேல்யூடா இருந்தது. அந்த பாயிண்ட்ல இந்த பர்டிகுலர் தீம்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளால ரிட்டர்ன் பார்க்க முடியும்ன்ற எதிர்பார்ப்புல இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு. இதர ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கடந்த வருஷத்துல ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இந்த ஃபண்ட்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் கேப், மிட் கேப் இல்ல லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே இது கூட பார்க்கும்போது குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்தது. இதுல ஆக்டிவா எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன்லாம் கிடையாது. எப்போ மார்க்கெட்ல வாய்ப்பு வருதோ அந்த பாயிண்ட்ல மட்டும் லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இன்ஃபேக்ட் இதை முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதே இந்தியால எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் ஒரு பெரிய டிப் எடுத்திருந்தது. அந்த பாயிண்ட்ல தான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிச்சேன். அதே மாதிரி எப்பெல்லாம் மார்க்கெட்ல ஒரு பேட் நியூஸ் வந்து இதுல வாய்ப்பு வருதுன்னு தோணுதோ அப்ப மட்டும் லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவேன். கிட்டத்தட்ட 21% XIRR கொடுத்திருக்கு. இந்த மாதிரியான செக்டாரல் இல்ல திமேட்டிக் ஃபண்ட்ஸோட பியூட்டியே கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டில கரெக்டா பார்ட்டிசிபேட் பண்ணா ஷார்ட் டேர்ம்லயே நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். முன்னாடியும் ஒரு உதாரணம் பார்த்திருப்போம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ். சோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்ல என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டிஸோ எந்த ஃபண்ட்ல எப்போ இன்வெஸ்ட் பண்றேன், எதுக்காக பண்றேன்ற எல்லா ரேஷனலுமே ரெகுலரா லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ணிட்டு வரேன். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணியோ இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ உங்களால ஜாயின் பண்ண முடியும். ஒரு சில மாசங்கள் ட்ரை பண்ணிட்டு இது பிடிக்கலனா எப்ப வேணாலும் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்த 4-5 ஃபண்ட்லயுமே ஆக்டிவ் எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதாவது இன்ஃபேக்ட் புதுசான கான்ட்ரிபியூஷன்ஸும் எதுவும் பண்றது கிடையாது. பந்தன் ஃபண்ட்ல மட்டும் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஆக்டிவா மாசம் கான்ட்ரிபியூட் பண்ணாதனால தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எல்லாம் குறைவா இருக்கு. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஃபண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே பெரும்பாலான ஃபண்ட்ஸ்ல ரெகுலரா கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். அதனால அதோட இன்வெஸ்டட் வேல்யூவும் அதிகமா இருக்கும். இந்த கோர் போர்ட்ஃபோலியோல அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபண்ட் சில்வர் ETF ஃபண்ட். சோ பேசிக்கா சில்வரோட விலையை அப்படியே ட்ராக் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த சில்வர் ஃபண்ட். ரொம்ப ஷார்ட் டேர்ம்லயே எக்கச்சக்கமான XIRR கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா சில்வர் ஒரு பெரிய ரன் அப் கொடுத்ததுல இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி சில்வர் ரொம்பவே ஸ்டேக்னன்ட்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால இந்த ஃபண்ட்ல இருந்து அதிக ரிட்டர்ன்ஸே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஃபண்ட்ல 2-3 வருஷமா தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். முதல்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட டபுளுக்குமே மேல ஆயிருச்சு. இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் சில்வர்ல சஸ்டைனபிள் கிடையாது. இந்த ஒன் டைம் ரன்னினால இங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்த இடத்துல டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட். இதுவுமே ஒரு செக்டாரல் இல்ல திமேட்டிக் ஃபண்ட்னு சொல்லலாம். பர்டிகுலரா ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு வரோம். உள்ள ஓபன் பண்ணி பார்த்தோம்னா TCS, Infosys, HCL, Wiproன்னு சொல்லிட்டு ஐடி செக்டார் ஸ்பெசிஃபிக்காவே இருந்துட்டு இருக்கு. இந்த ஃபண்ட்லயுமே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். மறுபடியும் அது ஏற இன்வெஸ்ட் பண்ணிட்டே அங்கேயுமே பீக்குக்கு போயிருச்சுன்னு தெரிஞ்சதுனால அந்த இடத்துல வாங்குறது வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இல்லன்ட்டு விழத்துக்கு வெயிட் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வரேன். இன்ஃபேக்ட் இந்த பாயிண்ட்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய செக்டார்னு சொல்றேன்னா ஐடி செக்டாரை சொல்லலாம். அதுக்கு 2 முக்கியமான காரணம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வீஸ் கம்பெனிஸ்லாம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது எப்போ உள்ள வந்ததோ இந்த அளவுக்கான மேன் பவர் தேவைப்படாதுன்றது சர்வீஸ் செக்டார் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட சேல்ஸ் growthம் கீழே விழுந்துட்டே இருக்கு. அதனால இந்த பாயிண்ட்ல இந்தியன் ஐடி செக்டார் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் ஜெனரலாவே இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஐடி செக்டாருக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் ரெசிலியண்டா பவுன்ஸ் பேக்கும் ஆகியிருக்காங்க. அதனால இந்த பவுன்ஸ் பேக் எவ்வளவு நாள் ஆகும் தெரியலனாலும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுன்றதாலையும் இதுல தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரேன். அதுவும் இந்த செக்டாரை க்ளோஸா வாட்ச் பண்ணி என்ன பொசிஷன் சைசிங் எடுக்கணும்ன்ற டிசிஷனையும் தொடர்ந்து மாத்திட்டே வந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் டீசென்ட்டான XIRR கொடுத்திருக்குனே சொல்லலாம். இதுக்கு அடுத்த இடத்துல லார்ஜ் மிட் கேப் 250 ஃபண்ட். ஸோ பேசிக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 250 கம்பெனிஸ், அதாவது முதல் 100 லார்ஜ் கேப்பையும் அடுத்து 150 மிட் கேப்பையும் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் ஸ்பெசிபிக் ஃபண்ட். இந்த ஃபண்ட்லயும் ஒரு 2-3 வருஷமா தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓரளவுக்கு டீசென்ட்டான XIRR கொடுத்திருக்குனே சொல்லலாம். இந்த ஃபண்ட் கம்ப்ளீட்டா பாசிவா லாங் டர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆட் பண்ணப்பட்ட ஃபண்ட். இதுக்கு அடுத்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டோட இருக்கக்கூடிய ஃபண்ட் தான் இந்த நிப்பான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு சேவிங் ஃபண்ட். இது கோல்டு விலையை அப்படியே ட்ராக் பண்ணக்கூடிய ஃபண்ட். அதாவது கோல்டு எவ்வளவு ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரியான ஏற்றம் இங்கேயுமே அப்படியே இருக்கும். இன்ஃபேக்ட் கோல்டு பீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஃபண்ட் தான் இது. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தாலும் இன்டர்னலா இவங்க கோல்டு பீஸ் தான் வாங்கிட்டு வராங்க. ஸோ பேசிக்கா இதை ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபண்டை ரேப் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்னொரு ஃபண்ட். ஸோ இதுக்கு கோல்டு பீஸ்ல என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருமோ அது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போட்டு நமக்கு கொடுக்கப்படும். இந்த வேல்யூ ரொம்ப நெக்லிஜிபிளான வேல்யூன்றதுனால ரிட்டர்ன்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் வந்திருக்காது. இன்ஃபேக்ட் நீங்க ETF வாங்குறீங்கனாலும் எந்த brokerage ஆப் யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து brokerage ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன்ஸ் தான் வரும். அதுவும் பர்டிகுலரா நான் NRI இருக்கறனால எனக்கு ETFல ட்ரேட் பண்றதுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிக்கப்படும். அப்படி பார்க்கும்போது எனக்கு மியூச்சுவல் ஃபண்டா வாங்குறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் கோல்டு பீஸும் ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். லாங் டர்முக்கு கோல்ட ஃபண்ட்ஸா ஹோல்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்றேன். கோல்டும் கடந்த 1-2 வருஷமா ஃபினாமினலான ரிட்டர்ன்ஸே கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இங்க பார்க்கக்கூடிய XIRRம் சஸ்டைனபிள்லாம் கிடையாது. கொஞ்சம் லாங் டர்ம் போக போக இதுவுமே ஒரு 14-15 ரேஞ்சுக்கு வந்ததுன்னா ஆச்சரியப்படுறது கிடையாது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 ஃபண்டுமே ரொம்பவுமே கன்சர்வேட்டிவான கேட்டகரின்னு சொல்லலாம். ஒன்னு டெட் ஃபண்ட், இன்னொன்னு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இது ரெண்டுத்தையுமே டைவர்சிஃபிகேஷனுக்காகவும் அது மட்டும் இல்லாம கேஷ் ஈக்குவலண்டா பார்க் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்லாம் எடுத்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாசமா மட்டும் தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதுவும் கேஷா இங்க ஹோல்ட் பண்றதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன். அடுத்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயா வந்ததுன்னா இதை வித்ட்ரா பண்ணி அந்த
அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இப்போ அதோட கிராஃபை பார்த்தீங்கனாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜென்ரலாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தான். அதோட கிராஃபை பார்த்தோம்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். இது ஒரு நேர்கூடா மட்டும் மேலே போயிட்டு இருக்கும். ஸோ டெம்பரரியா கேஷா பார்க் பண்ணி வைக்கணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வீடியோ லிங்க் மேலேயோ இல்லை கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த டெட் ஃபண்டும் அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். எல்லாத்தையுமே ஈக்விட்டிலேயே வைக்கக்கூடாதுன்றதுனால ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை திடீர்னு ஏதோ ஒரு பெரிய செலவு நம்மளுக்கு ஷார்ட் டர்ம்ல வருதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இங்க பார்க் பண்ணிருக்கு. இந்த ரெண்டு ஃபண்ட்ல இருந்தும் எனக்கு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இது ரெண்டு பதிலா வேற எங்கேயா பார்க் பண்ணியிருந்தா இன்னுமே அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்ற ஆர்குமெண்ட் நம்ம ஈஸியா எடுக்க முடியும். ஆனா அதோட பர்பஸே அது கிடையாது. கேபிட்டல் பிரிசர்வ் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த ரெண்டு ஃபண்ட்ஸ் என் போர்ட்ஃபோலியோல இருக்கு. இதுக்கு அடுத்த இடத்துல கோட்டக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் என்னோட போர்ட்ஃபோலியோலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபண்ட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 வருஷமா இதுல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த ஃபண்ட்ல முதல்ல ஆரம்பிக்கும் போது 1000 ரூபாய் 1500 அமௌண்ட்ல ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இதை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸும் பண்ணிட்டு வந்ததுனால இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணது மட்டுமே கொஞ்சம் சிக்னிஃபிகண்டான கான்ட்ரிபியூஷன். ஸோ ஓவராலா ரிட்டர்ன்ஸா பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 16% மேலான எக்ஸ்ஐஆர் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஃபண்டில் தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா, அதாவது ஒரு 6-7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த அளவுக்கான எக்ஸ்ஐஆர் எதிர்பார்க்கறது ஒரு நாமினல் ரிட்டர்ன்ஸ். அடுத்து இன்வெஸ்டட் வேல்யூ படி டாப்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்க ஃபண்ட் தான் பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டிலுமே கடந்த 2 வருஷமா தான் ஆக்டிவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இந்த ஃபண்டோட ரிலையபிளான கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்னாலையும் இதுல இருக்கக்கூடிய ஸ்மாலர் டிராடவுன்ஸ்னாலையும் இந்த ஃபண்ட்ல சிக்னிஃபிகண்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த பாயிண்ட் இன் டைம் பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான எக்ஸ்ஐஆர் கொடுத்துருக்குனே சொல்லலாம். இந்த ஃபண்டையுமே லாங் டர்முக்கு தொடர்றது தான் என்னோட இன்டென்ஷன். இதுக்கு அடுத்து இன்வெஸ்டட் வேல்யூ படி டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கிறது எல்லாருக்குமே பரிச்சயமான நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். நிஃப்டி 50 ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல இருந்தே கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஆனா நடுவுல ஒரு ரீஷஃபிள் மட்டும் பண்ண ஃபண்ட் ஹவுஸை மட்டும் மாத்திருந்தேன். ஆனா இந்த ஃபண்ட்ல பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கடந்த 1.5 வருஷமா லார்ஜ் கேப் எப்போ வேல்யூவேஷன்ல அட்ராக்டிவா இருந்ததோ அந்த பாயிண்ட்ல தான் அதிகமா பண்ணிட்டு வந்தேன். ஹிஸ்டாரிக்கா மொத்த நிஃப்டி 50க்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் PE ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. இது ஜெனரலா 20க்கும் கீழே போச்சுன்னா ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்ப வேல்யூவேஷன் அட்ராக்டிவ்னஸ் வருதோ அப்ப அதிகமா இதில் கான்ட்ரிபியூட் பண்ணு. இன்ஃபேக்ட் சிம்பிளா கடந்த 1 வருஷமா ஸ்மால் கேப் இல்ல மிட் கேப் கூட கம்பேர் பண்ணா நிஃப்டி 50 பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும். அதனால எப்பவுமே ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல போட்டாலே நமக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வரன்ட்டு எந்த கேரண்டியுமே கிடையாது. வேல்யூவேஷன் எங்க அட்ராக்டிவா இருக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். நிஃப்டி 50ல இந்த பாயிண்ட்ல தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். ஃபியூச்சர்ல வேற எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா இதை ரெடீம் பண்ணிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டில பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நிஃப்டி 50 டிபிக்கலா என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸ்ஐஆர் தான் இந்த ஃபண்டும் எனக்கு டெலிவர் பண்ணிருக்கு. இப்போ மொத்த போர்ட்ஃபோலியோட பிரேக் டவுனையும் நம்மளால பார்க்க முடியும். இங்க மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்ல தான் இருக்கு. இதுக்கு அடுத்த இடத்துல இண்டெக்ஸும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸும் இருக்கு. ரெண்டுமே பேசிக்கா கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரி மாதிரி தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை ரேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுல மட்டுமே ஆல்மோஸ்ட் 40% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்டையும் டெட் ஃபண்ட்ஸையும் மட்டும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 20 இருந்து 25% அலோகேஷன் இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் இதை கேஷ் ஈக்குவலன்ட்னு சொல்லலாம். இதுல இருந்து எந்த பெரிய ரிட்டர்னும் வராது. கன்சர்வேட்டிவான அலோகேஷன். அடுத்து செக்டார் திமேட்டிக்ல கிட்டத்தட்ட 10%, லார்ஜ் கேப்ல அடுத்த இடமும் ஸ்மால் கேப்பும் ELSSம் ரொம்ப குறைவான அலோகேஷன்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் குறைவான ரிஸ்க் எடுத்தே ஓரளவுக்கு நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடிஞ்சிருக்கு. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தாலும் ஒரு சில ஃபண்ட்ஸ் ரொம்ப அதிகமான எக்ஸ்ஐஆர் கொடுத்திருக்கும், இன்னும் ஒரு சில ஃபண்ட்ஸ் குறைவான ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கும். ஸோ ஒரு ஃபண்ட் அதிகமா கொடுத்திருக்கு, இதை தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்தி கூடாது. எப்பவுமே நம்ம பார்க்கறோம்னா ஓவரால் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட இந்த போர்ட்ஃபோலியோ இந்த பாயிண்ட் இன் டைம் கிட்டத்தட்ட 18% எக்ஸ்ஐஆர் கொடுத்து, அதாவது ஆவரேஜா வருஷத்துக்கு 18% ரேட்ல வளருதுன்றது. அதுவும் இந்த போர்ட்ஃபோலியோல ஆர்பிட்ராஜ் ஃபண்டும் டெட் ஃபண்ட்ஸும் அதிகமான அலோகேஷன் இருக்கும்போது இந்த 18% ஓரளவுக்கு டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ். ஒரு டைம் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா இந்த பாயிண்ட்ல நிஃப்டி கிட்டத்தட்ட 25,900 ரேஞ்சில் இருக்கு. கடந்த 1 வருஷத்து கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபிளாட்டான வெர்ஷனே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பழைய ஆல் டைம் கூட பார்க்கும்போது இன்னும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோட பர்பஸ் ஒண்ணே தான், டிரான்ஸ்பரண்டா பப்ளிக்கா ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது எப்படிலாம் நம்ம பண்ணலாம், அதே மாதிரி 5-6 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து என்னதான் ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கலாம்ன்றத டிரான்ஸ்பரண்டா ஷேர் பண்ணுன்றது மட்டும் தான். இதை பார்த்துட்டு உங்களுக்கு கன்வின்ஸா இருந்ததுன்னா நீங்களும் கான்ஃபிடென்ட்டா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடர முடியும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோல 7-8 வருஷமா என்னதான் லெசன்ஸ் நான் லேர்ன் பண்ணன்றதையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வீடியோட லென்த் ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போதுமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் பண்றேன். என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் மார்க்கெட் பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸையும் ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டியா செக் பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கும் மேலேயோ இல்ல கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருந்தாலோ இல்ல புதுசா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.